ஹாய். இந்த ஜென்ரேஷனில் போயிட்டு சக்ஸஸான லைஃப்னா எதை சொல்லுவீங்க? ஒருவேளை ஒரு பெரிய வீடு, இல்லைன்னா உனக்கு பிடிச்ச காரு, இல்லை சோஷியல் மீடியா ஃபேமு. பட் இதுக்கு நடுவில் என்ன மாதிரி சில பேர் இருப்பாங்க, நிம்மதியை தேடி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். ஃப்ரெண்டுன்னு இல்லை, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எப்படி இருக்காங்க. யார் நல்ல வேலையில் இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஃபாரினில் கூட இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஃபோன் பண்ணும்போது என்னடா எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆப்வியஸ்லாம் நல்லா இருக்கேன், நல்லா சம்பாதிச்சவங்க. பட் டீப்பின்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இல்லை மச்சான் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி என்னோடய லைஃப் போல் நல்லா சம்பாதிக்கிறேன். பட் இருந்தாலும் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்க முடியல, வீட்டில் இருக்கவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, பிடிச்ச நேரத்தில் பண்ண முடியல அப்படின்னு எல்லாருக்கும் 1008% இருக்குது. ஃபைனலாக எனக்கு நிம்மதி இருக்குன்னு கேட்டால் நிம்மதி இல்லைன்றவாங்க. பட் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியோ, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம என்ன ஆசைப்பட்டிருந்தோமோ, எங்கே இருக்குன்னு நினச்சோமோ அந்த இடத்துல தான் இருப்போம். பட்டு திடீர்னு நம்ம நினைப்போம், இல்லையே இது எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு. இதுக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் வி ஆல் ஃபெயில் டு மேனேஜ் அவர் லைஃப். நமக்கு நம்மளோட வாழ்க்கையை ஒரு பிளான் பண்ணி கொண்டு போய் தெரிலன்னு சொல்லி பிளான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, மேனேஜ் பண்ணி தெரில. நம்ம எப்போதுமே நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை தேடி தான் ஓடிட்டுருக்கோம். பட் இருக்கிறத என்ஜாய் பண்ணுறதுக்கு மறந்துடுறோம். இன்றைக்கி நாளை வாழ்கிறதுக்கு மறந்துடுறோம். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னு யோசிக்கிறோம். அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அங்கே தான் நம்ம நிம்மதியை தொலைக்கிறோம். இப்போது உடனே எனக்கு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வீட்டில் போய் உட்காரது கிடையாது. இல்லைனா சும்மா ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜாபை ரிசைன் பண்ணிட்டு ஒரு ஊராக சுற்றுறது கிடையாது. ஜாப்பை குவிட் பண்ணணும்னு நீங்கள் அவசியம் கிடையாது. யூ கேன் ஃபைண்ட் த பீஸ் வேர் யூ ஆர் கரண்ட்லி. லைக் நீ ஜாபில் இருக்கும்போது எது ப்ரியாரிட்டியோ அதை முன்னாடி கொண்டு வர ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ஒர்க் ஃபார் 9 to 6 6 முடிஞ்சதுக்கப்புறம் ஜாப்லேருந்து டோட்டலாக வெளில வந்துடு. ஐ நோ பிகாஸ் இந்தியன் இண்டஸ்ட்ரி இந்தியனோட ஒர்க் கல்ச்சர் வந்து நீங்கள் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் உங்களை விட மாட்டாங்க. பட் அந்த இடத்துல நீ பவுண்ட்ரி செட் பண்ணணும். பவுண்ட்ரி செட் பண்ணி அதுக்கப்புறம் உன்னோட பர்சனல் ஸ்பேஸ் எடுத்துக்கோ. பர்சனல் ஸ்பேஸை வாழ ஆரம்பி. உன்னோட ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணு, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இல்லை ஜிம்முக்கு போங்க. ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சின்ன ட்ரிப்பு போங்க மந்த்லி ஒன்ஸு. ஃபேமிலி கூட பேசுங்க, ஃபேமிலிக்காக ஒரு நாள் ஒதுக்குங்க. ஸோ இப்படிலாம் தான் நீங்கள் பீஸ் மேனேஜ் பண்ண முடியுமே தவிர இமீடியட்டாக ஒரு இதுலேருந்து சடனாக வெளில வந்தனால உடனே உங்களுக்கு நிம்மதி கிடச்சிருமாங்கிட்ட கிடையாது. உங்களோட இப்போ இருக்க கரண்ட் லைஃபை பிளான் பண்ணி உங்கள் லைஃப்பை உங்கள் கண்ட்ரோல் எடுத்துகிட்டு எப்போ வாழ கற்றுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஒய் பிகாஸ் ஐ எம் சேயிங் திஸ், ஐ ஹவ் பீன் திஸ் சிச்சுவேஷன் மெனி டைம்ஸ். ஸோ எவ்ரி டைம் whenever I be in this situation I try same advice what I'm giving to you guys. லைக் உங்ககிட்ட பணம் இருந்தாலும் நிம்மதியோ பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா கையிலையோ பாக்கெட்லேயோ வச்சுக்கிட்டு சும்மா தான் இருக்க முடியும் தவிர எதுவும் பண்ண முடியாது. ஸோ வாட் ஆர் யூ டூ? டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப் ப்ளீஸ். திஸ் 2026 யூ wanna rock it in your own way.